அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்றைக்கி ஒரு கிருணி பழத்தை வச்சு புதுவிதமாக ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் செய்யலாம். அது எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம இந்த மாதிரி கலக்கி வச்சுருக்கோம். இதை பாலில் போடும்போது பால் திக்காயிரும். பால் கொதிக்கட்டும். இப்போ நம்ம அது வரையும் வெயிட் பண்ணுவோம். பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம அதில் ஊற்றிடலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஊற்றி நம்ம அதை கூட சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதிச்சிச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். நம்மளுக்கு அந்த கூல் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் திக்காகவும் இருக்கும். கொஞ்சம் அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுக்கலாம். அடியில் வந்து தீயும். அது பால் கொதிச்சோடனே ஸ்லோ பண்ணிடலாம் அடுப்பை. 2 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா போதும். அது எப்போவுமே எந்த இதுலேயுமே நமக்கு அந்த கஸ்டர்ட் பவுடர் போட்டு சமைச்சோன்னா 2 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம். இந்த பக்குவம் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம கிர்னி பழத்தை வந்து அரைச்சி ஊற்ற போகிறோம். அந்த திக்னஸ் வரும். இது இந்த பதம் இருந்தால் போதும். இப்போ இது ஆறட்டும். நம்ம ஜவ்வரிசி ஒரு 2 ஸ்பூன் வேக வைக்கணும். அது முதல்ல நம்ம வேக வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கண்ணாடி ஜவ்வரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா இந்த ஜவ்வரிசி வந்து நம்ம கழுகிட்டு வந்துடலாம். கழுகிட்டு 2 ஸ்பூன் இருக்குது. கழுகிட்டு நம்ம அதில் சேர்த்து வேக வைக்கலாம். அதில் தண்ணி கொதிக்கட்டும். இப்போ இந்த 2 ஸ்பூன் ஜவ்வரிசியை கழுவியாச்சு. அதையும் அதோட சேர்த்துக்கிறோம். இது நல்லா வேகட்டும். இப்போ நம்மளுக்கு ஜவ்வரிசி இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணுவோம், வடிகட்டிட்டு பச்சை தண்ணியில் போட்டுருவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஜவ்வரிசி கலகலன்னு ஒட்டாமல் வரும். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இந்த மாதிரி ஜவ்வரிசிலாம் சமைச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த வெயில் காலத்தில். போதும், ஜவ்வரிசி வெந்தது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே அடுப்பில் வேலை இல்லை நம்மளுக்கு. நம்ம இப்போ இதை வடிகட்டிடுவோம். வடிகட்டி நம்ம அதில் பச்சை தண்ணியை ஊற்றிடுவோம். அது மேலே இப்படி பச்சை தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு அது நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஜவ்வரிசி நமக்கு நல்லா கிடைக்கும். அவ்வளோதான். இதை நம்ம ஜவ்வரிசி வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பச்சை தண்ணி ஊற்றிட்டனால அது ஒன்று ஒன்று தனித்தனியாக வரும் நம்மளுக்கு. இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் அதில். அவ்வளோதான். நம்ம கிருணி பழத்தை வெட்டி சுரண்டி ஜூஸ் போட்டு வந்துடுவோம் நம்ம முதல்ல. இப்போ இதில் இருக்க அந்த விதைகள் எல்லாம் எடுத்துருவோம். விதைகளை மட்டும் எடுத்தால் போதும். மிச்சதெல்லாம் நல்லாயிருக்கும். விதைகளெல்லாம் எடுத்தாச்சு நம்ம. இப்போ நம்ம இந்த பழத்துகளை சுரண்டி நம்ம ஜாரில் போட்டுக்குருவோம். இந்த விதைகளை கூட நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அதை வச்சு ஊற வச்சு அதை க்ளீன் பண்ணி அந்த விதைகளை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதில் பால் வரும். அதை எடுத்து நம்ம அதை ஒரு கஞ்சி மாதிரி கூட நம்ம காய்ச்சலாம். அதை அரியரான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட நம்ம அதை வச்சு சமைக்கலாம். வேஸ்ட்டு பண்ணாமல். அந்த விதைகள்லாம் ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சுரண்டி மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். எல்லா பழத்தையும் இந்த மாதிரி சுரண்டி போட்டுக்குருவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். இந்த மாதிரிலாம் நம்ம வெயிலில் போயிட்டு வந்தோம்னா இதை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
நோம்பு திறக்கிறதுக்கு எடுத்து சாப்பிட்லாம். வெயிலில் போயிட்டு வரவங்களுக்கும் இது ரொம்ப நல்லா சத்தான ஒரு இது. இப்போது நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடும். நைஸாக அரைச்சிட்டு வந்துச்சு. இதுவே ஒரு கலர் ரொம்ப அழகான ஒரு சாண்டல் கலர் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. இதை நம்ம அதில் ஊற்றிக்கிறோம். பவுலில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா ஊற்றிடுவோம். அதில் காய்ச்சின பால் கஸ்டர்ட் பால் ஆறிடுச்சு. அதையும் நம்ம அதில் சேர்த்துருவோம். சரி, சர்க்கரை வந்து நம்ம விருப்பம் தான். நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு விருப்பம் தான், நிறைய வேணால் கூட சேர்த்துருக்கேன். நான் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த பாதாம் கோந்துன்னு சொல்லுவாங்க, அதை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் இருக்கும், அதை நம்ம சேர்த்துடலாம். இது எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது தான். சம்சா விதை அது மாதிரி அதுவும் ஒரு 2 ஸ்பூன் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் போட்டால் 2 ஸ்பூன் வந்துடும். ஊற வச்சதை 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் அதில் நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுக்கலாம் 2 ஸ்பூனு. அதுவும் நல்லா பச்சை தண்ணியில் கூட தனியாக இருக்குது. அதையும் நம்ம அதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஐஸ் க்யூப்ஸு நம்ம வந்து இதை போட்டு சேர்க்குறோம். நம்ம இதை கலக்கிட்டும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஐஸ் க்யூப்ஸையும் நான் இது கூட சேர்த்துட்றேன். இந்த ஐஸ் கட்டியையும் நான் இது கூட சேர்த்து கலக்கிடுவோம். நல்லா இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கலங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெயிலுக்கு நோம்பு திறக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு கூல்ட்ரிங்க் இது. புது விதமான கூல்ட்ரிங்க் இது. நம்ம எப்போவுமே வந்து சர்பத்தில் போட்டு சாப்பிடுவோம் இந்த கிருணி பழத்தை. நம்ம இப்போ இந்த மாதிரி புது விதமாக பாலில் போட்டு காய்ச்சி குடிக்கும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்ல குளிர்ச்சி. இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சி தான். இப்போ நம்ம இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்தியாருக்கு நோம்பு திறக்கிறக்கும் இல்லை வெளியே போகிறவங்க சில்லுன்னு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனீங்கன்னா வெளியேருந்து வந்தோன்னா நல்லா குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு சக்தியான ஒரு கூல்ட்ரிங்க் இது. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். அதான் நம்மளுடைய கூல்ட்ரிங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்தியாருக்கு வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, சத்தானது. வயிற்றுக்கு புண்ணெல்லாம் ஆற்றும். ஜவ்வரிசி சேர்த்துருக்கனால இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்தியாருக்கு எடுத்து சமைச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொந்தக்காரர்கள்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள்.